சாய்ராம் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இந்த வாரம் நம்ம போட்ட சாப்பாடு சாம்பார் சாதம், சுவையான சாம்பார் சாதம் போட்டோம் சாய்ராம். நாம் இந்த வாரம் 20 கிலோ அரிசிக்கு எவ்வளோ செய்யணுன்றதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யலாம். 20 கிலோ அரிசிக்கு 5 லிட்டரு எண்ணெய் தாராளமாக போடணும் சாய்ராம். எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி கடுகு போட்டுருங்க, தேவையான அளவு கடுகு. அதுக்கப்புறமா சோம்பு எதுக்கு போகிறோன்னா நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக சோம்பு போகிறோம். சோம்பு அதுலேருந்து நிறைய உடம்புக்கு தரக்கூடிய சக்தியாக இருக்குது. அதேமாரி காரத்துக்கு 1/4 கிலோ காஞ்ச மிளகா. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எத்தனை கிலோனா 8 கிலோ போடணும் சாயிரம். 8 கிலோ வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூடயே காரத்துக்கு காஞ்ச மிளகா இன்னொரு 1/4 கிலோ போட்டு, பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ போடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தில் எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கி முடிச்சிட்டோடனே நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையே க்ளீன் பண்ணி போட்டுடணும். இந்த எண்ணெயில் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா தக்காளி, அதுவும் ஒரு 8 கிலோ வச்சுருக்கிறோம். அந்த தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் தரம். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த தக்காளி சீக்கிரமாக அந்த எண்ணெயில் வதங்கணுவாங்க. அதனால் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டு திருப்பி உப்பு போடணும். இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும். நாம் இப்போ சாம்பார் சாதம் செய்கிறதுனால தனியாக பருப்பு வேக வைக்க வரும். அந்த பருப்பு லாஸ்ட்டாக எடுத்து இது ஊற்றப்புறம் அதனால் தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் பருப்பு வேக வச்சுருக்கிறோம். பருப்பு எடுத்துனிக்கிறோன்னா 8 கிலோ பருப்பு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிலே கொஞ்சம் போட்டுடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கறி கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு கிலோ போட்டிங்கன்னா கூட 10 காய்கறி போடலாம். 10 கிலோ காய்கறி வரும் தரம். கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, அவரைக்காய், முருங்கைக்காய், இப்படி ஒரு 10 வகையான காய்கறி, கத்திரிக்காய், முள்ளங்கி, இப்படி 10 வகையான காய்கறி போட்டிங்கன்னா அதை போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அது ஒரு 10 கிலோ ஆகிடும். இன்னும் காய்கறி நிறையா போடலாம். ஆனால் 10 கிலோ நாங்கள் போட்டது 10 கிலோ. எல்லா காய்கறியிலும் வாங்கி போடும்போது எல்லா காய்கறியோட சத்து நமக்கு கிடைக்கின்றதுனால அதை நல்லா போட்டு அந்த எண்ணெயில் வதக்கிடுங்க. இப்போ சாம்பார் பொடி அதெல்லாம் போட்டு தூவ வேண்டியது தான். அதில் இப்போ சாம்பார் பொடி அதில் போட போகிறோம். அது காரத்துக்கு சாம்பார் பொடி போடலாம். நம்ம சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நான் காய்கறி அப்புறம் பச்சை பட்டாணி அதுவும் போடுவோம். பச்சை பட்டாணியும் போடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணியாக போடுவோம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸு இருக்கிற நூக்கல் இருக்கிற எல்லா காய்கறியும் அதில் போட்டுருக்குறோம் சாயிரம். 10 வகையான காய்கறி அதில் போட்டுருக்குறோம். ஏன்னா சாம்பார் சாதத்தில் நிறைய காய்கறி போட்டால் இங்கே நிறைய குழந்தைங்க சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லா வேக வெந்து சாப்பிட்டா அழகாக நல்லா எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். திரும்பவும் உப்பு போட்டு நல்லா கலரிட்டு மஞ்சள் தூள் 100 கிராம் மஞ்சள் தூள் போட்டாச்சு. ஏன்னா இது சாம்பார் பொடி 1/2 கிலோ சாம்பார் பொடி போட்டுருக்கோம். 1/2 கிலோ சாம்பார் பொடி. அப்புறமா ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சாயிரம். 3/4 கிலோ. இப்போ கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுடலாம். ஏன்னா சாம்பார் பொடின்னும் போது தண்ணியை அதை கொஞ்சம் தாராளமாக விட்டுடலாம். ஏன்னா நல்லா குழையின சாப்பாடு, அப்போ தான் சாம்பார் சாதம் இருக்கும். பிஸ்மில்லாபாத் மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா தண்ணி கொதிக்குது. அந்த நேரத்தில் நாம் அரிசி எடுத்து போட வேண்டாம். அரிசியை நீங்கள் ரொம்ப நாள் ஊற வைக்க வேண்டாம். நம்ம நல்ல குவாலிட்டியான அரிசி வாங்குகிறோம். சிவாஜி பிராண்ட் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா இது நல்லா வரும் அரிசி. அது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து அதை போட்டுடலாம். சிவாஜி பிராண்ட் நல்லா இருக்குது அந்த அரிசி. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 1500 ரூபா ஆகுது. அது 25 கிலோ பை 1500 ரூபா. இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம். புளி கரைச்சல் அதில் முன்னாடியே ஊற்றிக்கலாம். 1 கிலோ புளியை ஊற வச்சுருப்போம் சார். 1 கிலோ புளியை ஊற வச்சுட்டோம். அதை ஊற வச்சு அதையும் போட்டு கலக்கிறோம். சாம்பார் சாதத்தில் கொஞ்சம் புளி இருந்தால் நல்லது. பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை அதில் போட்டு கலந்துட வேண்டியது தான். பருப்பு நல்லா மசிஞ்சு போயிருக்கணும். சும்மா பருப்பாக இருக்கக்கூடாது. அதை நல்லா வேக வைக்கணும். பருப்பை நல்லா ஊற்றி பாருங்கள் எல்லா இடத்துலையும் கலரியாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு
நல்லா கிளறி விடணும். அந்த வாசனை நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ நெய் கடைசியாக நம்ம நெய்யை எடுத்து மேலே ஊற்றிட்டு வச்சிங்கன்னு வச்சிங்களேன், சாம்பார் சாதம் வாசனை அவ்வளோ அழகாக வரும். இதை நம்ம பாபாவுக்கு எடுத்து போய் வச்சு படைச்சிட்டு இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக அந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டாங்க. இந்த சாம்பார் சாதத்தை கூட ஊறுகாய் அப்பளம் நம்ம கொடுத்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம தனியாக அப்பளம் வறுத்து எடுத்துன்னு போயிட்டோம். டேஸ்ட்டாக இருந்தது சாய்ராம்.